விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னுடைய பெயர் அம்மார். என்னுடைய இஸ்லாத்து வருவதற்கு முன்பாக என்னுடைய பெயர் சிவசுப்பிரமணியன். நான் இஸ்லாத்துக்கு 5 வருடங்கள் ஆகிறது. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ இன்று தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ இது நம்ம நிறைய பேர்கிட்ட இது நம்ம ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்போம். நிறைய தடவை நம்ம சந்தித்தது தான். ஸோ இது ஒரு நினைவூட்டலாக நம்ம எடுத்துப்போம் எல்லாரும். இது எனக்குமே சரி, இங்கே இருக்கிறவங்க, இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நினைவூட்டலாக நம்ம எடுத்துப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒரு கேள்வி கேட்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இப்போ ஒரு இதை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ அது நம்மளுக்கு காசு கிடையாது, இல்லை வாய்ப்பு கிடையாது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா காலம். ஸோ இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுமே எல்லா டைமுமே ஒரு இதை நம்ம இழக்கிறோம்னா அது திரும்பி பெற முடியாதது என்னன்னு பார்த்தோம்னா காலம் மட்டும்தான் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு இமேஜினரி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 86,400 ரூபாய் உங்கள்கிட்ட உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் இந்த இதை மொத்தத்தையும் செலவு பண்ணணும், இல்லைனா மொத்தமாக உங்கள்கிட்ட இருந்து வேனிஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ பார்த்து செலவு பண்ணுவோம். ஸோ வீணான செலவுகள் நம்ம பண்ணாமல் நம்மள்ட்ட அமௌண்ட்டே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது எப்படி நான் எஃபிஷியண்ட்டாக நான் எப்படி நான் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்னா தாட் ப்ராசஸே வைப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 86,400 வினாடிகள் இருக்குது. ஸோ இதையே நம்ம அப்படி ஒரு அமௌண்ட்டை நம்ம பார்த்து ஒன்ஸ் ஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்ன் வராதுன்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனில் எப்படி நம்ம பார்த்து செலவு பண்ணுறோமோ, ஏன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாளோட அந்த டைமை நம்ம ஏன் அப்படி பண்ணுறதில்ல? ஸோ இதை அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, திருக்குரானில் 103வது அத்தியாயம் அல் அசர், அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, முதல் வசனம், காலத்தின் மீது சத்தியமாக. ஸோ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறேன், ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே குரானில் அல்லாஹ் நிறைய இடத்துல ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமாகவோ, இல்லை ஒரு லிவிங் ஒரு ஆர்கானிசம் பேஸ் பண்ணியோ, இல்லை மற்ற நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணியோ ப்ராமிசஸ் பண்ணுறான், சத்தியம் பண்ணுறான். ஸோ குதிரையின் மீது சத்தியமாக, ஒட்டகத்தை நாங்கள் எவ்வாறு படைத்துள்ளோம், நீங்கள் அதை பார்க்கறது இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய இது பண்ணும்போது ஏன் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக காலத்தின் மீது சத்தியமாக சொல்கிறான்னு பார்த்தோம்னா, ஸோ வல் அசர், அந்த அசருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீனிங்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ முதல் மீனிங் என்னென்னு ஒரு 4 மீனிங்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன மீனிங்னு பார்த்தோம்னா, அசருன்றது நீங்கள் டைம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை டைமை குறிக்கக்கூடியது. ரெண்டாவது பார்த்தோம்னா அந்த ஒரு மாலை நேரத்தை குறிக்கக்கூடியது, வரலாற்றை குறிக்கக்கூடியது, ப்ளஸ் பிழிதல், த ஸ்குவீசிங். ஸோ ஸ்குவீசிங்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேர்மை குறிக்கக்கூடியது. ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஸோ நம்ம 4வது இது பார்த்துக்கலாம். அந்த பிழிதல்னு சொல்லிட்டு ஒரு பிழிதல், அந்த மீனிங் என்ன நம்மளுக்கு பார்க்குறோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சாத்துக்குடி இல்லை ஒரு ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துப்போமே. ஸோ ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு நம்ம ஜூஸ் எடுக்கிறோம், கரெக்டுங்களா? ஸோ அதோட அவுட்புட் என்னவா இருக்குது, நீங்கள் புளிஞ்சு ஒரு சாறு எடுக்கிறீங்க. அந்த சாறு நீங்கள் பண்ண நன்மைகளின் விளைவாக உங்களுக்கு இனிப்பானதாக இருக்கிறதா, இல்லை நீங்கள் உங்களோட டைம்லாம் வேஸ்ட் பண்ணி தீய செயல்கள் செஞ்சு வரக்கூடிய ஒரு கசப்பான சாரா? ஸோ நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இறைவன் என்ன சொல்ல வரான், காலத்தின் மீது சத்தியமாக. ஸோ நம்ம இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு நாள் ஒரு மாலை நேரம்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, நம்ம எல்லாருமே நம்ம தாட் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு, நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு நாளே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, நான் காலையிலேருந்து எந்த வேலையுமே நான் பார்க்கல. எல்லாரும் அப்படி தான். இப்போ நீங்கள் ஒரு ஐடி நார்மலாக ஒரு எந்த வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணால் மாலை நேரம் ஒரு 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சுன்னா, இன்றைக்கி நாளே முடிஞ்சிடுச்சு, நான் இன்றைக்கி காலையிலேருந்து என்ன பண்ணேன்,
என்ன வந்து நான் எவ்வளோ சம்பாதிச்சேன்னு யோசிப்போம். ஸோ என்னன்னா உங்களுக்கு அந்த ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறோம். நம்ம ஒரு ஒரு டைமில் என்ன பண்ணுவோம், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இந்த வாழ்க்கையில் நான் என்ன பண்ணேன், நான் என்ன நல்லது பண்ணேன், நாளைக்கு மறுமையில் வந்து இறைவன்கிட்ட போய் நிற்கணுமே, அந்த டைமில் வந்து இறைவன்கிட்ட சொல்லக்கூடிய, இறைவன் முன்னாடி நான் வந்து ஒரு கண்ணியத்தோடு நிற்கிறோம், இறைவன் முன்னாடி வந்து நான் வந்து ஒரு வெற்றி பெற்றவனாக நிற்கணும், அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன், என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. திரும்பி பார்த்தோம்னா அந்த டைமில் நம்ம வந்து வருத்தப்படவும் தான் செய்வோம். ஸோ முடிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மரண படுக்கையில் வந்து ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து அவன் லாஸ்ட்டில் என்ன கேட்பான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மரண படுக்கையில் இருக்கான், எனக்கு வந்து செல்வத்தை கொடு, எனக்கு வந்து குழந்தை செல்வங்களை கொடு, நிறைய சொத்து கொடுலாம் கேட்க மாட்டான். எனக்கு நேரம் போயிடுச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருக்கலாம், ஒரு நல்ல ஹெல்த்தியான பாடி இருந்திருக்கலாம், நான் இன்னும் நிறைய நல்லது பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து தாட் ப்ராசஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இறைவன் என்ன சொல்கிறேன்னா, காலத்தின் மீது சத்தியமாக இது பண்ணும் சொல்லி முடிச்சுட்டு இறைவன் என்ன சொல்கிறான்னா, நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான். ஸோ இதை பார்த்தோம்னா, ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோம்னா, ஸோ இன்டீட் ஹியூமனிட்டி இஸ் அண்ட் லாஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறான், அல்லாஹ் வந்து சிலரை சொல்லலை, கெட்டவர்களை சொல்லலை, நயவஞ்சகர்களை சொல்லலை, இறை மறுப்பாளர்களை சொல்லலை, தீயதை செய்கிறவங்க சொல்லலை. எல்லாம் என்ன சொல்கிறான், மனிதன் நஷ்டவாளியாக இருக்கான். இதில் வந்து மொத்த மனித கூட்டத்தையுமே அல்லாஹ் சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, பை டிஃபால்ட்டே வந்து ஹியூமன் வந்து லாஸில் தான் இருக்கான். ஸோ நீங்கள் அன்லெஸ் நீங்கள் வந்து நன்மைகளை செய்து இறையச்சத்தோடு இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய பாதையை நேராக்கி கொள்ளாத வரைக்குமே வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டே வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து லாஸ் தான். ஹியூமன் ஈக்குவல் டு லாஸ், டிஃபால்ட் ஸ்டேட்டே லாஸாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது வந்து என்னென்னா, ஸோ இதுலேருந்து நம்மளுடைய இறைவன் நம்மளுக்கு என்ன சொல்ல வரானா வந்து, இதில் வந்து இறைவன் வந்து நம்மளை வந்து பயமுறுத்த விரும்பல. இறைவன் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறான்னா, நம்மளுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறான்னு நம்ம எடுத்துப்போம், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா வந்து இறைவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து நிச்சயமாக மனிதன் வந்து நஷ்டவாளியாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நஷ்டவாளியிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அடுத்த வசனத்துலேயும் சொல்கிறான். ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஒரு ஆய்வு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா, நிச்சயமாக மனிதன் வந்து நஷ்டவாளியாகவே இருக்கின்றான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். இது நம்ம இப்போ இருக்கிற டே டு டே லைஃப்பில் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயி இருக்கார், ஒரு வேலை செய்கிறவர் இருக்கா, என்ன பண்ணுவான், குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு வந்து மருத்துவ செலவு, அவங்க நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ காலையில் 6 மணிக்கு கிளம்பிறான், நைட்டு 8 மணி வரையும் உழைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் அவன்கிட்ட போய் கேட்டால், இதில் நான் வந்து ஒர்க் இருக்குது, நான் தொழுகையை வந்து லேட்டாக நான் பிறகு தொழுதுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கானா, கடைசியில் வந்து அவங்களுக்கு மரணம் வந்துடுச்சுன்னா, அப்போ அந்த இடத்துல வந்து அவன் வருத்தப்படுவான். இதை வந்து நான் முன்னாடியே வந்து நான் ப்ராப்பராக இறந்துருக்கணுமே. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இறந்துருந்தாலுமே வந்து மற்றவங்க நம்ம என்ன சொல்லுவாங்க, இவர் வந்து ஒரு நல்ல மனிதர், இவர் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்தார், அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர்த்து யாருமே வந்து இவர் வந்து அல்லாஹ் இறைவனுக்கு நெருக்கமானவர்னு சொல்லிட்டு யாரும் சொன்னது கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தோம்னா, ஸோ அந்த அளவு தான் வந்து மனிதன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இறைவனின் பால் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், ஸோ இந்த உலக வாழ்க்கைக்காகவே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம்? ஸோ வந்து நம்ம நஷ்டவாளியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லிட்டான். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து தடுக்கலாம்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அடுத்த வசனத்தில் சொல்கிறான். அது என்ன, அந்த வசனத்தை படிக்கிறேன். ஸோ காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். ஆயினும் இது அல்லாஹ் அதுக்கான சொல்யூஷனை சொல்கிறான். ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்து சத்தியத்தை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தும் மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கின்றார்களோ அவர்களை தவிர. ஸோ அதெல்லாம் இல்லை என்ன சொல்கிறான்னா, ஸோ நிச்சயமாக மனிதன் வந்து நஷ்டவாளியாக இருக்கின்றான். பட் யார் நஷ்டவாளியாக இல்லையோ, யார் நஷ்டவாளி இல்லைன்னா அவங்க இந்த 4 குவாலிட்டிஸை வந்து அவங்க வந்து பின்பற்றுறாங்க. இந்த 4 குவாலிட்டிஸை பின்பற்றுறவங்க வந்து நஷ்டவாளி கிடையாது. அதில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னென்னா வந்து ஈமான். ஸோ யார் ஈமானாக இருக்கின்றார்களோ, யார் ஈமானாக இருக்கின்றார்களோ, யார் வந்து பொறுமைசாலியாக இருக்கின்றார்களோ, யார் வந்து உண்மையை எடுத்துரைக்கின்றார்களோ, அதுக்கப்புறம் அதில் என்ன சொல்கிறான்னா, யார் வந்து நல்ல அமல்களை செய்கிறார்களோ, இந்த 4 குவாலிட்டிஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து நஷ்டவாளி. இறைவன் நாடினால் அவர்கள் வந்து நஷ்டவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறோம். இதில் முதல்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஈமான் இருக்கும். ஈமான்னா என்னென்னா நம்மளுக்கு வந்து இறையச்சம். ஸோ ஒருத்தர் வந்து
அவருடைய வாழ்க்கையை உணர்ந்து நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், நம்ம எங்க போய் நம்மளோட முடிவு என்ன இருக்கும், நம்ம யாரிடம் வந்து திரும்பி கொண்டு வரப்படுவோம், அந்த ஒரு the மீனிங் ஆஃப் லைஃப், அவங்களுடைய வாழ்க்கை எதுக்காகன்னு சொல்லிட்டு இருந்து அந்த இறைவனுக்காக வந்து அவங்க வந்து இறையச்சத்தோடு இருந்து அவருக்கு வந்து அவருக்காகவே வாழ்றவங்க. ஸோ இது வந்து இந்த குவாலிட்டி வந்து யாருக்கு இருக்கிறதோ அது அவங்களுக்காகவும். அப்புறம் நல்ல செயல்கள். ஸோ வந்து நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஈமான் வந்து ஒன் ஆஃப் த கோர் பில்லர் ஆக்சுவலி. ஈமானோட சேர்ந்து வந்து யார் நல்ல அமல்கள் செய்கிறாங்க, ஸோ நம்பிக்கை இருந்தால் மட்டும் இல்லை, அது கூட சேர்ந்து அதுக்கான செயல்கள். நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ, ஒரு ஏழைக்கு வந்து நீங்கள் அவங்களுடைய அப்லிஃப்ட் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் ஃபேமிலி வந்து அப்லிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்குறீங்க, இல்லை வந்து ஒரு மிஸ்கினுக்கு ஒரு ஏழைக்கு வந்து நீங்கள் ஒரு உணவு அளிக்கிறீங்களோ, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் உதவி செய்கிறீங்களோ, இந்த நல்ல அமல்கள் செய்கிறவங்களும் சேர்ந்து. ஸோ நெக்ஸ்ட்டு உண்மையை பேசுகிறவங்க, உண்மையை எடுத்து உரைக்கிறவங்க. ஸோ ஒரு இடத்துல தீமை நடக்குதுன்னா அந்த தீமையை வந்து அவங்க கண்டும் காணாதமாக போகாமல் அந்த தீமையை எதிர்த்து இப்படி பண்ணுறது தப்பு, இதுதான் வந்து சரியானது, ஸோ நம்ம மட்டும் வந்து ஒரு உண்மையான பாதையில் இல்லாமல் பாதையில் இருந்து மற்றவங்களுக்கும் வந்து அதை ஏவி விடுறது. ஸோ இந்த ஒரு குவாலிட்டி ப்ளஸ் வந்து பொறுமை. ஸோ நிச்சயமாக வந்து மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து அல்லாஹ் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கொடுப்பான். ஸோ அதில் வந்து பொறுமைசாலியாக யார் அந்த ஹார்ட்ஷிப்ஸ் அவங்களுக்கு வருது டிஃபிகல்ட் டைம்ஸ், அதிலெல்லாம் வந்து யார் பொறுத்து இருந்து அந்த பொறுமையோடு இருந்து அதை வெற்றி கொள்கிறாங்களோ, ஸோ இந்த 4 பண்புகள் இருக்கிறவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு அந்த ஸோ லாஸ்லேருந்து நம்ம மீண்டு வரணும். திருப்பி நம்ம வந்து இந்த டிஃபால்ட்டாக நம்ம லாஸில் இருக்கோம்னு சொல்லிட்டு, இழப்பில் இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டோம். இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வந்து ஸ்டெப்ஸ் இது தான். இந்த 4 ஸ்டெப்ஸை நம்ம இன்ஷால்லா ஏவன் நாடினால் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா இன்ஷால்லா நம்ம வந்து ஒரு நல்ல பாத்தில் இருப்போம். ஸோ இதை வந்து சஹாபாக்கள், ஸோ நபிகள் நாயகத்தோட தோழர்கள் வந்து இதை எப்படி பார்த்தாங்க, இதை எப்படி வந்து விளங்கி அவங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம வந்து இந்த ஹதீஸ் லைக் நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம பார்க்கும்போது, இந்த அவங்களோட தோழர்களோட வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும்னா, ஸோ எந்த இரு தோழர்கள் வந்து எப்பெல்லாம் வந்து சந்திச்சுட்டு அவங்க விடை பெறும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்மளாம் நார்மலாக என்ன பண்ணுவோம், 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு போகும்போது லாஸ்ட்டாக வந்து பாய் ஸோ பார்த்துருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போவோம். ஸோ அந்த தோழர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வந்து, ஸோ எப்பப்பெல்லாம் வந்து யாராவது வந்து ஒருத்தர் மீட் பண்ணி பார்த்துட்டு விடை பெறும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த சூறாவை ஓதுவாங்களாம், ஐ மீன் சூறாவை இது பண்ணுவாங்க. ஸோ சூரத்துல் அசரை வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா வந்து அவங்க ஒவ்வொருவரும் நினைவூட்டிக்கிறாங்க. ஸோ எல்லாம் வந்து இப்படி சொல்கிறாங்க, நம்ம வந்து லாஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைவூட்டிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த பின்பற்றி நடந்தாங்க நபிகள் நாயகத்தோட தோழர்கள் அப்படின்னு சாந்தியம் சமாதானம் உண்டாக்குவாங்க. இன்னொரு இப்போ மார்க்க அறிஞர்கள்லாம் வந்து இந்த சூறாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ குர்ஆன் இறங்கப்படாமல் இந்த ஒரு சூறா மட்டும் இறங்கப்பட்டிருந்தால் இதுவே போதுமானது. ஏன்னா இந்த ஒரு சூறா வந்து இந்த ஒரு இறைவனுடைய வார்த்தை வந்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவே இது போதுமான சான்றாகவே இருக்கிறது. ஒரு மனிதனோட வாழ்வு ஆரம்பத்திலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள அனைத்தையுமே வந்து இந்த ஒரு சூறாவே வந்து நம்மளுக்கு வந்து அடக்கி காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க அறிஞர்கள் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட நபிகள் நாயகம் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, சாந்தியும் சமாதானம் இந்த உலகில் ஒரு அந்நியர் அல்லது பயணி போல் வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா, ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலமும் வந்து ரொம்ப ஷார்ட்டு தான். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு சகோதரர் பேசியிருப்பாரு, நம்ம வந்து சொர்க்கத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த உலக வாழ்க்கையோட டைமிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு என்னென்னா வந்து இந்த உலகத்துக்கு நம்ம வந்து ஒரு பயணி போல தான் வந்திருக்கோம், அந்த மாதிரி வாழ்ந்துட்டு நம்ம போக வேண்டும், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.